வெல்கம் டு ஏவி vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிள் அண்ட் எம்மியான மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மேங்கோஸு. இது மேங்கோ சீசன்றதுனால மேங்கோ மில்க் ஷேக் போடுறேன். மேங்கோஸு 7 டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சப்ஜா சீடு ஊற வச்சிருக்கு. தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸு, ஒரு ஃபுல் ஃபேட் மில்க் 1/2 லிட்டர் ஒரு பேக்கெட் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மாம்பழத்தை தோல் உரிச்சிட்டு வெறும் ஃப்ளஷஸ் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ மேங்கோஸ் மிக்சர் ஜாரில் போட்டிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருந்த 7 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். குயிக்காக முடிஞ்சிடும். எல்லோரும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தேவையான அளவு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸில் 2 மேங்கோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்துருந்தீங்கன்னா ஒன்றே போதுமான அளவு. இப்போ ஃபுல் ஃபேட் மில்கை ஊற்றிக்கலாம். இப்போ மேங்கோ, சுகரு, ஐஸ் கியூப்ஸு, மில்க்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா 3 ஸ்பீடில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுகர் வேணான்றவங்க, ஒயிட் சுகர் வேணான்றவங்க நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் டயட் இல்லை நார்மல் டயட்டில் இருக்கிறவங்க சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா மேங்கோஸ் அதிகமாக போட்டு சுகர் போடாமல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டேஸ்ட் வந்துடும். இப்போ சப்ஜா சீடு ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தேவையான அளவு பால் இல்லைன்னா தண்ணி, பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாலை எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான திக்னஸ் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்ஜா சீடு பிளெண்ட் பண்ணும் போதே போட்டுறாதீங்க. அது ஃபுல்லாகவே பிளெண்ட் ஆகிடும். அப்புறம் குடிக்க நல்லாவே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சப்ஜா சீட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் கஸ்டர்ட் லெவலுக்கு இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. உங்களுக்கு இதை விட திக்காக வேணும் அப்படின்னா பால் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் திக்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க நான் கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன். நான் மேங்கோஸ் பீல் பண்ணும் போதே கொஞ்சம் மேங்கோஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன் டெக்கரேஷனுக்கு பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு மேங்கோஸ் கொஞ்சம் போட்டுட்டு அது மேலே ஜூஸ் ஊற்றிக்கலாம். இது மேலேயும் கொஞ்சம் மேங்கோஸ் போட்டுக்கிறேன். இது வேணான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி குடிக்க பிடிக்கும். தடா, நம்ம மேங்கோ மில்க் ஷேக் ரெடி. நான் மேலே கார்னிஷ்காக கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேணான்னா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேங்கோஸ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஹெல்லோ ஹார்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.